வணக்கம். இன்றைய நாள் பொதுஜன பெரமுன கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அவர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாக இருக்கிறார். 2023 ஆண்டு இடம்பெற்றிருந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானங்கள் கொள்வனவு செய்யப்பட்டிருக்கின்ற அந்த ஊழல் குற்றச்சாட்டு சார்பாகத்தான் அவர் முன்னிலையாக இருக்கிறார். கடந்த புதன்கிழமையும் அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாக இருப்பார். ஆனால் அந்த தருணத்தை அவர் தனக்கு அரசியலுக்கு பயன்படுத்துவதற்கு ஒரு திட்டம் ஒன்று வகுத்திருப்பதாக தென்னிலங்கையில் அப்போது கொஞ்சம் பரபரப்பான செய்திகள் வெளியாக இருந்தது. அதாவது அந்த புதன்கிழமை என்பது அரச விடுமுறை தினமாக இருந்தது. எனவே அந்த தினம் இவர் அழைக்கப்பட்டிருக்கிறார் என்றால் கைது நடவடிக்கை என்பது இடம்பெறும். அந்த கைது நடவடிக்கையை பயன்படுத்தி தனக்கான அரசியலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருப்பதாக நாமல் ராஜபக்சவுக்கு அப்படின்னு சொல்லி அரசியல் சார்ந்திருக்கிற செய்திகள் அவதானிக்கப்பட்டிருந்தது. இருந்தாலும் கடந்த புதன்கிழமை விசாரணைகள் என்பது முன்னெடுக்கப்பட்டிருந்தது. 5 மணித்தியாலங்கள் அவருக்கு விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு அதுக்கு பிற்பாடு அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலிருந்து வெளியேறி இருப்பார். இன்றைய நாளும் மீண்டும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகி நிதியில் சார்ந்திருக்கின்ற துறை சார்ந்த அதிகாரிகள் அவரை விசாரணை செய்திருக்கின்றார்கள். எனவே தொடர்ச்சியாக ஊழல் குற்றச்சாட்டுகள் சார்ந்த விசாரணை என்பது அவரிடம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல இடங்களில் இருக்கவங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது என்று சாதித்து வருகின்றார்கள். எனவே இந்த விடயங்கள்ல இருந்து எப்படி உண்மைத்தன்மையை அரசாங்கம் வெளியில் கொண்டு வரப் போகிறது என்பதை பார்க்கலாம். அறியாலே சிந்து பார்த்து இந்த இந்து மயானத்தினுடைய மனித தந்திருந்தோம். இந்த சம்பவம் தொடர்பாக நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. மருத்துவ அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஒரு விடயம் சொல்லியிருப்பார். அரசு தரப்புக்கு ஒரு வேண்டுகோள் வைத்திருப்பார். இந்த விடயத்துல நீதியான விசாரணை என்பது முன்னெடுக்கப்பட வேண்டும், அரசு துறை இதுல தலையிட வேண்டும் என்று ஒரு கோரிக்கை முன்வைத்திருக்கின்ற தருணத்துல அரசு துறை சார்பாக தெரிவாகியிருந்த யாழ்ப்பாணத்திலிருந்து தெரிவாகியிருந்த அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறார். இந்த குறித்த மனித எச்சங்கள் மீட்கப்பட்டிருக்கின்ற விவகாரத்திலும் அரசாங்கம் சரியான முறையில தலையிட்டு நீங்கள் கேட்பது போல நீதியான விசாரணை என்பது மக்களுக்கு முன்னெடுத்து கொடுக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மனித எச்சங்கள் முதல் தடவையாக இலங்கையிலிருந்து தமிழ் பிரதேசத்துல மீட்கப்படவில்லை. இதே போல இன்னும் பல இடங்கள்ல மனித எச்சங்கள் எலும்புக்கூடுகள் என்பது மீட்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆரம்பத்துல அந்த விசாரணை என்பது துரிதப்படுத்தப்பட்டு வேகமாக போகும். அதுக்கு பிற்பட்ட நாட்கள்ல கொஞ்சம் கொஞ்சமாக அது குறைவடைந்து கொண்டே போகும். அதுக்கு பிற்பட்ட நாட்கள்ல அந்த மனித புதைக்குழி சார்ந்திருக்கின்ற விவகாரம் நீதிமன்றத்துக்கு கொண்டு வரப்படுமே தவிர சரியான முறையில் அது பற்றி இருக்கிற தெளிவான விளக்கங்கள் அது எந்த காலப்பகுதியை சேர்ந்தது யாருடையதாக இருக்கும் என்பது போல யூகங்கள் மட்டும் வந்திருக்கின்றதை தவிர சரியான முறையில் அது ஆய்வு செய்யப்பட்டு வெளிப்படையான இதுவரைக்கும் எந்த மனித புதைகுழி சார்ந்திருக்கின்ற விவகாரங்களும் வெளியில் வரவில்லை என்பதையும் இந்த தருணத்தில் நினைவுபடுத்துகின்றோம். யாழ்ப்பாணம் சுதுமலை பகுதியில மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் ஒருவரை மரத்துல கட்டை வைத்து சித்திரவதை செய்வது போல அடிப்பது போல தாக்குவது போல ஒரு காணொலி ஒன்று வெளியாக இருந்தது. சமூக வலைதளங்கள்ல ஒரு சில பேர் அவதானித்திருப்பீர்கள். இது தொடர்பாக தற்போது முறைப்பாடுகள் செய்யப்பட்டு அது விசாரணை என்பது முன்னெடுக்கப்படுகிறது. காரணம் அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணை கட்டை வைத்து அடித்திருக்கக்கூடிய குழு என்பது போதைப்பொருள் சார்ந்து போதைப்பொருள் பயன்படுத்தக்கூடியவர்கள், அதே போல நிறைய குற்றச்செயல்கள்ல ஈடுபடக்கூடியவர்கள், கடத்தல் வாழ்விட்டு சார்ந்திருக்கின்ற பல குற்றச்செயல்களில் ஈடுபடக்கூடிய சிறு நபர்களினால் தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருப்பதாகவும் இது தொடர்பாக சரியான முறையில சமூக ஆர்வலர்கள் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டிருந்ததற்கு பிற்பட்ட நாட்களிலும் போலீசாரிடம் முறைப்பாடு செய்யப்பட்டு குறித்த நபர்களை அடையாளம் காண்பதற்கான நடவடிக்கைகள் என்பது முன்னெடுக்கப்படுகிறது. அண்மைய காலங்களாக இப்படி சமூக வலைத்தளங்கள்ல இவ்வாறான மோசமான காணொலிகளும் மோசமான செயல்களும் பகிரப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நினைவுபடுத்துகின்றோம். இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இருக்குமாக இருந்தால் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைய செய்திகளோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.